श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ வெங்கடேஷ ஸ்தோத்திரத்தின் 3வது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். அதிவேலதயா தவ துர்விஷஹைரனுவேல கிருதைரபராதசதைஹி பரிதம் த்வரிதம் விருஷசைலபதே பரயா கிருபயா பரிபாஹி ஹரே. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். இது ஸ்ரீ வெங்கடேஷ ஸ்தோத்திரத்தின் 3வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நாம் செய்யும் அந்த பிரார்த்தனை என்னவென்றால், அதிவேலதயா தவ துர்விஷஹைர் அணுவேல கிருதை அபராத சதை. அதாவது நம்ம இப்போ ஒரு அதிகாலை நேரம் வெங்கடேஸ்வர சுப்பிரபாதத்தை பாராயணம் செய்துவிட்டோம். இப்போ இந்த வெங்கடேஷ ஸ்தோத்திரத்தின் முதல் 2 ஸ்லோகங்களை பாராயணம் செய்துவிட்டு இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்ய போகிறோம். இப்படி நம்ம இந்த 3வது ஸ்லோகத்தை பாராயணம் செய்யும் போது அப்படியே நடுங்கின்றே நம்ம பாராயணம் செய்கிறோமா, பிரார்த்தனை செய்கிறோமா இந்த ஸ்லோகத்தை சொல்லிண்டே. ஏன் நடுங்கணும், ஏன் நம்ம ட்ரெம்பிள் ஆகணும் என்றால், இதற்கு முன்னாடி இந்த ஜென்மத்திலேயே இதற்கு முன்னாடி செய்த பாவங்கள், இந்த ஜென்மத்துக்கு முன்னாடி இருக்கும் முன் ஜென்மங்களில் செய்த பாவங்கள், இதை எல்லாத்தையுமே நினைத்து நம்ம நடுங்கின்று இருக்கோமாம் பெருமாள் முன்னாடி. ஏனென்றால் இவ்வளவு பாவங்கள் செய்த பாவி நான், என்னை பெருமாள் ஏற்றுக்கொள்வாரா என்று ஒரு பயத்தில், அந்த ஒரு தயக்கத்தில் நடுங்கின்று இருக்கோமாம் நம்ம. இப்படி நடுங்கிக் கொண்டே நம்ம இந்த பாவங்கள், நம்ம செய்த இந்த பாவங்கள், கெட்ட செயல்கள், இது எல்லாத்தையும் நினைத்து கொண்டே இந்த பாராயணத்தை செய்கிறோம் பெருமாளை பார்த்து. இப்படி பெருமாளை பார்த்து இந்த பாராயணம் செய்யும் போது அப்போ பெருமாள் சிரிச்சுட்டே திருப்பி நம்மளை பார்த்துட்டு இருக்கார் என்பது நம்மளுக்கு தெரிய வர்றதுதான். அவ்வளவு அழகாக இந்த ஸ்லோகத்தை துவங்குகிறார்கள். அதிவேல தயா தவ துர்விஷஹைர் அணுவேல கிருதைர் அபராத சதை பரிதம் துவரிதம் விருஷசைலபதே பரயா கிருபயா பரிபாஹி ஹரே. இப்படி எண்ணற்ற பாவங்களை செய்த இந்த பாவி நான் உன்னை அடையணும் என்பதற்காக, உன்னை சேரணும் என்பதற்காக உன்னிடம் சரணாகதி செய்கிறேன். எனக்கு மோட்சம் கிடைக்க வேண்டும், எனக்கு இந்த உலகம் வேண்டாம், எனக்கு மோட்சம் கிடைத்து உன்னுடனே வைத்துக்கொள். அதனால் உன்னை சேருவதற்காக என்ன செய்யணுமோ சொல், அதை நான் செய்கிறேன். அதனாலேயே உன்னை அடைவதற்காக உன்னை நோக்கி ஓடி வருகிறேன். ரிஷபாத்ரி என்னும் அந்த மலையில் வசித்து எல்லாருக்கும் அருள் புரிகிற பெருமாளே, உன்னை நோக்கி நான் ஓடி வருகிறேன். என்னை நீதான் காப்பாற்றணும், என்னை நீதான் கட்டி அணைச்சிட்டு எனக்கு மோட்சத்தை அளிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம் இந்த ஸ்லோகத்தில். அதனால் போன ஜென்மங்களிலும் இந்த ஜென்மத்திலையும் எண்ணற்ற பாவங்களை செய்த நாம் அந்த பாவங்கள் எல்லாம் தொலைக்கணும், பெருமாளை அடையணும், அந்த மோட்சத்தை பெறணும் என்பதற்காக பெருமாளை நோக்கி ஒரு பிரார்த்தனை செய்கிறோம். அதுதான் இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். நம்மளோட மோகஜித் இறந்து விட்டார் என்று இந்த முனிவர் சொல்லிக்கொண்டே இந்த ராஜ்யத்துக்குள்ள ஓடி வரும்போது அங்க அந்த ராஜ்யத்தின் வாசல்லையே ஒரு நபர் நின்று இருந்தாராம். அவர்கிட்ட இவர் போறார், நம்மளோட முனிவர் போறார். போயிட்டு, மோகஜித் இறந்து விட்டார், உங்களோட ராஜா இறந்து போயிட்டார், அந்த காட்டில் வசிக்கும் காட்டுவாசிகள் உன்னோட ராஜாவை கொன்னுட்டா என்று நம்ம முனிவர் சொல்றாராம். அந்த நகரத்தில், அந்த ராஜ்யத்தில் வசிக்கும் அந்த வசிப்பரை பார்த்து. இப்படி நபரை பார்த்து இவர் சொல்றார் நம்மளோட முனிவர். அப்போ அந்த நபர் என்ன ரியாக்ஷன் கொடுத்தார் என்றால், நம்மளோட முனிவர் நினைத்தார், அவர் பதறி போயிருக்கணும். ஐயோ, ராஜா போயிட்டாரா, என்ன பண்றது, இப்போ ராஜ்யத்தை இந்த எதிரிகள் எல்லாம் தாக்க வருவாளே, நாங்க எப்படி இப்போ உயிரோடு இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது என்று ஒரு பயம் வரணும். இல்லை என்றால் சோகம் வரணும். ஐயோ, ராஜா போயிட்டாரே, எவ்வளவு நன்றாக ஆண்டார் இந்த ராஜ்யத்தை, இவரை போல இன்னொரு ராஜா நம்மளுக்கு கிடைப்பாரா என்பதே சந்தேகம்தான் என்று சோகம் இல்ல ஒரு பயம் வரணும். இது இரண்டுமே அந்த நபருக்கு வரலையாம். அவர் சிரித்து கொண்டே சொல்றாராம் முனிவரை பார்த்து, எங்கள் ராஜாவும் ஒரு மனிதன் தான். மனிதர்கள் உயிரினங்களின் அந்த பட்டியலில், உயிரினங்கள் என்னும் அந்த கேட்டகரியில மனுஷா வருவா. இந்த மாதிரி உயிரினங்கள் என்று சொன்னாலே அவர்களுக்கு பிறப்பு என்பதும் இருக்கு, இறப்பு என்பதும் இருக்கு. பிறந்த அனைத்து உயிரினங்களும் இறக்கத்தான் செய்யும், இறந்த அனைத்து உயிரினங்களும் திருப்பி பிறக்கத்தான் செய்யும். இந்த பிறப்பு இறப்பு என்பது யாருக்கும், இந்த பிறப்பு இறப்புக்கு யாருமே விதிவிலக்கு கிடையாது, எல்லாருக்குமே இது உண்டு. அப்பேற்பட்ட ஒரு விஷயம் நிச்சயமாக எனக்கு தெரியும். அப்போ
பிறந்த என்னோட ராஜா இறந்து போனார் என்பதில் என்ன சந்தேகம்? அதற்காக நான் ஏன் கவலைப்படணும்? அதற்காக நான் ஏன் துக்கப்படணும்? என்று இந்த நபர் நம்மளோட முனிவரை பார்த்து கேட்கிறார். இப்ப இந்த முனிவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாமா, உண்மையாலே நான் தான் முனிவரா? இல்லனா இந்த ராஜ்யத்தில் வசிக்கும் அனைவரும் இவரை போலவே முனிவர்களா? ஏனென்றால் முனிவர் என்று சொன்னாலே, ரிஷி என்று சொன்னாலே முக்கியமாக தேவை வைராக்கியம். அந்த வைராக்கியத்தை இந்த ராஜ்யத்தில் அனைவரிடமும் காண முடிகிறதே என்று இந்த முனிவருக்கு அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சதாம். இதற்கப்புறம் இந்த முனிவர் என்ன பண்ணார்? இதுக்கப்புறம் அவர் எங்கெல்லாம் போய் என்னென்ன செய்தார்? நாளைய தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.